ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த கணக்கு வழக்குன்றத பத்தி சொல்றாரு. ஒரு கணக்கு இருக்குதுன்றார். என்ன கணக்கு இருக்கு? இந்த உயிர்கள் செத்ததுல கணக்கு என்ன இருக்கு? எல்லா அரசியல் கட்சிகளுமே அரசியல் தான் இந்த மரணத்தை வைத்து செய்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மரணம் மட்டும் இல்ல. எல்லா மரணத்தை பற்றியுமே அரசியல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனச கஷ்டப்படுத்தக்கூடியது இந்த அமோனியா கேஸ் லீக்ல இளம் பெண்கள் வாழ வேண்டிய வயசுல செத்தவங்க கேட்கறதுக்கு நாதி இல்லை. இங்க தமிழர்களா இருந்தாக்க ஒருவேளை கூச்சல் கூப்பாடு அதிகமாக இருந்திருக்கும். அவங்க எல்லாமே வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய உயிருக்கு மதிப்பு 2 லட்சமோ 3 லட்சமோ அவ்வளவுதான். ஒரு அமைச்சர் எப்படி இந்த மாதிரியான ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும்? கோர்ட்ல விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியாக நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார் பாத்தீங்களா? அந்த தீர்ப்ப ஆதவ அர்ஜுனா இப்ப சொல்றாரு. நீங்க உங்களுடைய மகனுக்காக காவலர்களை வச்சு போலீஸை வச்சு என்னுடைய மக்களை கொன்னு குவிச்சிங்க அப்படின்ற இது தீர்ப்பு. ஜுடிஷியரிக்கு என்ன ரோல் இருக்குங்க? என்ன ரோல் இருக்கு? இப்ப இவர் நான் ஒரு கணக்கு முடிப்பேன்ட்டாரு. அடுத்தது போலீஸை வச்சு நீங்க கொன்னு குவிச்சிங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன விசாரணை இருக்கு? நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது? இப்ப அமைச்சராக இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசும்போது எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டீங்களா? இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. யாரும் அதை கண்டிக்க கூட இல்லை. கரூர் கூட்ட நெரிசல்ல பலியான சம்பவம் மீண்டும் அந்த விஷயம் பூதாகரம் ஆயிருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமா வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ மீண்டும் இந்த விஷயம் பேசப்பட்டு இருக்குது. விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு கூட இந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. அது இந்த கரூர் விவகாரம் தொடர்பா ஏன் மேல வீண் பழி போடுறாங்க, அரசியல்னா இவ்வளவு கொடூரமாக இருக்குமா, இப்படி இல்லாம அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே முதலமைச்சர் பேசியிருந்தாரு. அதற்கு பிறகாக பாத்தீங்கன்னா இந்த மாற்று கட்சியினர் இணைப்பு விழாவில ஆதவ அர்ஜுனா இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தாரு. அதுல பேசின 2 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குல்லப்பா. முதல் விஷயம் இந்த கரூர் அப்படிங்கிறது எங்களுக்கு மிக முக்கியமான ஊரு. அத எங்களுக்கு கணக்கு வழக்கு இருக்கு, அதை முடிக்காம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் அந்த முடிக்காம விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன கணக்கு வழக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சதா சொல்லுங்கப்பா. சரி, அதாவது அந்த கரூர்ல நடந்த அந்த அதாவது யாருக்குமே எல்லாருக்குமே வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம், அரசியலை கடந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 41 உயிர்கள் மீது அரசியல் தான் இன்னைக்கு வரைக்குமே செய்யப்படுது. அது இன்னைக்கு நடந்த இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரைக்குமே பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அரசியலாகவே தான் இருக்கு. அந்த உயிர்களுக்குரிய மரியாதையோ அதுக்குரிய மாண்பை பார்க்கக்கூடிய விதத்திலேயோ எதுவுமே நடக்கல. ஒவ்வொருத்தருமே அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூல, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு என்ன சாதகமாக இருக்குமோ அந்த பார்வையிலே தான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இது நான் தாவேகாவை மட்டும் சொல்லல, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, பாஜகவுமே இந்த விஷயத்துல கரூர்ல அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கட்சிகள் எல்லாமே என்னென்ன சொல்லிக்கிட்டு வர்றாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. இது மட்டும் இல்ல, இப்ப நான் விடுபட்டு போயிடுச்சு. வைகோவனுடைய மதிமுக, திருமாவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் சிபிஎம் சிபிஎம், அப்புறம் அந்த ஐயுஎம்எல் இப்ப மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்களே அவங்க, இந்த கட்சிகள் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. இதுல அப்பட்டமான அரசியல். இந்த அரசியலுக்கு வெளியில அப்பால் யாருமே இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளுமே அரசியல் தான் இந்த மரணத்தை வைத்து செய்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மரணம் மட்டும் இல்ல, எல்லா மரணத்தை பற்றியுமே அரசியல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடந்தது இல்லையா, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, இன்னும் கூட மரணம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமோனியா கேஸ் லீக் 18 பேர் வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. இப்போ அடுத்து எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நமக்கு தெரியல, அப்டேட்டா எனக்கு தகவல் இல்லை. ஆனா 18 பேர் இறந்தது வரைக்கும் தெரியும். இந்த 18 பேர் இறந்திருக்கிறாங்களே, அதை பத்தி எந்த ஊடகமுமே ஏன் பேசல? 18 உயிர்ன்றது ஒரு இன்சிடென்ட்ல நடந்திருக்குதுப்பா. ஒரு விபத்துன்னு இவங்க சொல்லக்கூடியதுல கவனக்குறைவால, இது சட்ட விதி மீறலால நடந்த விஷயம். அதுல பாருங்க, எல்லாருமே கொஞ்சம் வயசுக்காரங்க தான் நிறைய இருக்கிறாங்க, மைனர் இருக்கிறாங்க, பெண்களாக இருக்கிறாங்க, இளம் பெண்கள்ப்பா, வாழ வேண்டிய வயசுப்பா. அப்புறம் எல்லாரும் பார்த்தோம்னா மெஜாரிட்டி
அவங்க எல்லாரும் வட இந்தியர்களா இருக்காங்க, தமிழ்நாட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இத பற்றி எப்படி அப்படியே இந்தியாவே கொதிச்சிருக்கணுமே, இந்தியாவே கொதிச்சிருக்கணுமே இந்த மரணம்ன்றது. அது எப்படி போற போக்குல அப்படியே அதை புதைச்சிட்டாங்க. செத்தவங்களை எப்படி புதைச்சாங்களோ அல்லது அவங்களுடைய ஊர்களுக்கு கமுக்கம் அனுப்பி விடுறாங்களோ அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியுமே அமைக்கிட்டாங்க. பாத்தீங்களா, இது மிகப்பெரிய அரசியல். அப்போ ஒரு உயிரை பற்றி பேசுவது, ஒரு உயிரை பற்றி பேசாமல் விடுவது, இதுவுமே எல்லாமே அரசியலாகத்தான் இருக்கு. இன்னைக்கு நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுல இது அப்பட்டமான கேவலமான கண்டிக்கத்தக்க அரசியல். இது நான் எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொல்லிடுறேன். முதல்ல அவ்வளவு பேருமே அரசியல் தான் பண்றாங்க. உயிருக்குங்க மதிப்பே கிடையாது. அப்படி உயிருக்கு மதிப்பு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க டிஃபரன்ஷியலா ரேட் பேசுவீங்களா? இந்த உயிருக்கு, கரூர்ல செத்தவங்களுடைய உயிருக்கு விலை என்ன? தமிழ்நாடு அரசு உடனடியா 10 லட்சம், தாவேகா கட்சி சார்பாக 20 லட்சம், அது போக மத்திய அரசு சார்பாக 2 லட்சம் நினைக்கிறேன். அப்புறம் பிசிகா சார்பாக 50,000 எவ்வளவோ, மக்கள் நீதி மையம் சார்பாக கமலஹாசன் அவரு ஒரு 50,000 எவ்வளவோ. இப்படி அப்புறம் தனிப்பட்ட நபர்கள் அவங்க அறிவிச்சது, நான் அதை பாத்துக்கிறேன் இதை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப இவ்வளவு ஒரு உயிருக்கு கரூர்ல மட்டும் அவ்வளவு கொடுக்குது. அந்த உயிருக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு. இத்தனை லட்சம் நான் உயிருக்கு இந்த பணத்தை சொல்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாதுங்க. இருந்தாலும் நம்ம இப்போ அரசியலை பற்றி பேசும்போது வெளிப்படையா இப்படி பேச வேண்டியது இருக்குது. உயிர்களை கொச்சைப்படுத்துறது மாதிரி தான் நம்முடைய பேச்சுமே இருக்குது. அது தெரிஞ்சுதான் நான் ஒரு குற்ற உணர்வோட தான் இந்த பேச்சு இதவே பண்றேன் நான். அப்போ அந்த இறந்த அந்த கரூர் உயிர்களுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த கட்சிகள் அதை விட கொடுமையான சாவுகள், அரசினுடைய கவனக்குறைவால் நிகழ்ந்த சாவுகள், அரசு பஸ் மோதி விபத்து நிகழ்ந்து அதுல ஏற்படக்கூடிய மரணங்கள், அரசினுடைய கவனக்குறைவான கள்ளச்சாராயம் அருந்தி அதனால வரக்கூடிய மரணங்கள். இப்ப இதுல எல்லாம் பாருங்களேன், 10 லட்சம் கொடுத்திருக்கிறாங்க அந்த கள்ளச்சாராயத்துல மரணம் அடைஞ்சவங்களுக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல அரசு பஸ் மோதி அதுல அப்படின்னா அரசே விபத்தை நிகழ்த்துதுன்னு அர்த்தம். அதுக்கு 3 லட்சம் 2 லட்சம் அப்படி. இப்போ இன்றைக்கு நடந்த இதுல கூட ஒரு 3 லட்சம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த எனக்கு ரொம்ப மனச கஷ்டப்படுத்தக்கூடியது, இந்த அமோனியா கேஸ் லீக்ல இளம் பெண்கள் வாழ வேண்டிய வயசுல செத்தவங்க கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க. தமிழர்களா இருந்தாக்க ஒருவேளை கூச்சல் கூப்பாடு அதிகமாக இருந்திருக்கும். அவங்க எல்லாமே வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய உயிருக்கு மதிப்பு 2 லட்சமோ 3 லட்சமோ அவ்வளவுதான். பேச மாட்டேன்றாங்க அதை பத்தி. இப்ப இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இந்த டிஃபரன்ஷியல் பிரைசிங், விலை அந்த மதிப்பீடு செய்யறாங்க பாத்தீங்களா, இது எந்த அடிப்படையில நடக்குது அப்படின்றதே எனக்கு பெரிய கேள்வியாக இருக்கு. மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நினைக்கும் போது எல்லாமே என்னடா நாடு, என்ன உயிருக்கு மதிப்பு இருக்கு, இது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சமத்துவம் கொண்டு வர வேண்டாமா? செத்த பிற்பாடாவது உயிருக்கு கொடுக்குறது சமத்துவம் வரணும். ஓகே, இப்போ இந்த பின்னணியில தான் ஆதவ அர்ஜுனா சொன்ன அந்த கணக்கு வழக்குன்றத பத்தி சொல்றாரு. ஒரு கணக்கு இருக்குதுன்றார். என்ன கணக்கு இருக்கு? இந்த உயிர்கள் செத்ததுல கணக்கு என்ன இருக்கு? கேஸ் சிபிஐட்ட ஒப்படைச்சாச்சு. அதுக்குமே ஆதவ அர்ஜுனா தான் முயற்சி எடுத்தார். அவருடைய முயற்சியில தான் அந்த தமிழ்நாடு அரசு கைவசம் இருந்தது. அதுவுமே கூட ஒரு சிறப்பு இதான் குழுவை அமைச்சுதான் நடந்துச்சு. அஸ்ரா கார்க்கு தலைமையில. அதுல இருந்து மாற்றி அவங்க சிபிஐக்கு கொண்டு போனாங்க. இப்போ அவங்க ஏற்பாட்டின்படி சிபிஐக்கு வசம் இப்ப இருக்கு. சிபிஐ தான் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன தனிப்பட்ட முறையில என்ன கணக்கு வர முடியும்? ஆதவ அர்ஜுனா அவரு மினிஸ்டரா இருக்கிறாரு. அவருக்குரிய மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம். மாண்புமிகு அமைச்சர் அவரு. ஆனா இந்த மாண்புமிகு அமைச்சர் அவருடைய அமைச்சர் என்ற அந்தஸ்துல இருந்து நழுவி ஒரு கட்சி, தாவேகா கட்சியினுடைய உறுப்பினராக, பொறுப்பாளராக, அப்புறம் இந்த கரூர் விஷயத்துல நடந்த ஒரு அமைப்பாளராக, அந்த விஜயனுடைய தாவேகா தலைவர் விஜயனுடைய அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த ஒருவராக, அப்புறம் தனிப்பட்ட முறையில ஆதவ அர்ஜுனாவாக பேசுறாரு இவர். அவரே அவருடைய அந்த மாண்பில் இருந்து விலகிதான் பேசுறாரு. அப்படின்னா தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும். கணக்கு இருக்கு அப்படின்ட்டு
அது முடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு அமைச்சர் எப்படி இந்த மாதிரியான ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும்? அந்த வார்த்தைக்கு காட்டு மிராண்டித்தனமான அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அதனுடைய பொருளை உணர்ந்து அதாவது என்ன அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுக்காக நான் அந்த தொடரை பயன்படுத்துறேன். காட்டு மிராண்டித்தனம்ன்றது தனி நபரை சுட்டி காட்டி இல்ல, அந்த செயல் எத்தகையது அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய கனாகரத்தை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். இப்போ ஒரு கணக்கு முடிக்கிறது அப்படின்றது கோர்ட் இருக்குதுங்க. முதல்ல விசாரணை நடக்கட்டும், சிபிஐ விசாரணை நடக்கட்டும். முடிந்த பிற்பாடு அது கோர்ட்ல அதுக்கு நீதிமன்றத்துல பேசுவாங்க. அதை ஆராயணும், சாட்சிகளை விசாரிக்கணும், அதை உறுதி செய்யணும். அவங்கதானே கணக்கு முடிக்கணும். இவர் எப்படிங்க கணக்கு முடிக்க முடியும்? ஒரு தனிநபர் எப்படி கணக்கு முடிக்க முடியும்? அப்ப இது வந்து சட்டத்திற்கு மீறிய செயல் இல்லையா? அது அவருக்கும் இது செந்தில் பாலாஜிக்கும் தனிப்பட்ட முறையில பகை இருக்கலாம், அல்லது தாவேகா கட்சிக்கும் திமுக கட்சிக்கும் இடையில பகை இருக்கலாம். திமுக கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அங்கு கரூர்ல இருந்தவர் செந்தில் பாலாஜி. அதனால செந்தில் பாலாஜி மேல ஒரு பிரச்சனை இருக்கலாம். அப்புறம் இப்போ முதலமைச்சர் அங்க கரூருக்கு போறாரு, 10ஆம் தேதி போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த செந்தில் பாலாஜி அவரை ஜெயில புடிச்சு போட்டுட்டாக்க இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படி இருந்தாலுமே இந்த கணக்கு முடிக்கணும் அப்படின்னு பேசுனது வந்து தவறான பேச்சு. அந்த பேச்சை அவர் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லி இருக்க கூடாது. ஒரு அமைச்சராக அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருக்கவே கூடாது. அது இப்ப வரைக்குமே அவர் அதை பற்றி அதுக்கு வருத்தமும் தெரிவிக்கல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணவும் செய்யல. ஆனா நாம வந்து அதை ஏற்றுக்கொள்ளல. அது ஒரு அமைச்சர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கவே கூடாது. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது மட்டும் இல்ல, சட்டத்திற்கு புறம்பானது. ஓகே, அது தனி மனித பர்சனல் டேட்டா. சொல்லுங்க. அடுத்து அவர் பேசின முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, எங்க தலைவர் மீது கை வச்சீங்க, எங்கள் மக்கள் மீது கை வைத்தீங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய மகன் உதயநிதியின் வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமாக கொன்று குவித்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாருப்பா. அதான் இது பாருங்க, இதுவுமே முதல்ல இந்த கணக்கு பத்தி சொன்னோம். இது 2வது காவல்துறையை வச்சு நீங்க கொண்டு கூச்சிங்க அப்படின்றாரு. எப்படிங்க, என்ன சான்று இருக்கு? இவரே அந்த எஃப்ஐஆர்ல இவருடைய பேருமே அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் லிஸ்ட்ல இருக்கு. அந்த 3 பேர்ல இவர் பேரும் இருக்கு. இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் இப்ப அமைச்சராயிட்டோம் அப்படின்றதுக்காகவே அந்த கவசத்தை பயன்படுத்திக்கிட்டு, அந்த ப்ரொடெக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியுமா? கேஸ் வந்து விசாரணையில இருக்கு, சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்லணும் காவல்துறையை வச்சு கொன்னாங்களா, இத்தனை பேரை கொன்னாங்களா அப்படின்றது. எந்த ஆதாரமுமே இல்லாம விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே இவர் எப்படிங்க ஒரு முடிவை சொல்றாரு? இப்ப இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? இவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. ஒரு நீதிபதியாக இவர் இருந்துகிட்டு சொல்றாரு. கோர்ட்ல விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியாக நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார் பாத்தீங்களா? அந்த தீர்ப்ப ஆதிவர்ஜுனா இப்ப சொல்றாரு. நீங்க உங்களுடைய மகனுக்காக காவலர்களை வச்சு, போலீஸை வச்சு என்னுடைய மக்களை கொன்னு குவிச்சிங்க அப்படின்ற. இது தீர்ப்பு. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் an accusation. திஸ் இஸ் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இவர் சொல்றதுக்கு எங்க இருந்து இவருக்கு அதிகாரம் வருது? ஒரு நீதிபதி ரோலை இவர் எப்படி பிளே பண்ண முடியும்? அப்போ இந்த இடையில இனி அடுத்து நடக்க போற இந்த கேஸ் விசாரணை அப்படின்றது எல்லாமே சும்மா ஃபார்ஸ், ஒரு பொய்யா, ஒரு ஃபேக்கா, ஒரு போலித்தனமா? இந்த தீர்ப்பு இவர் ஆதவர்ஜுனா இன்னைக்கு டிக்ளேர் பண்ண தீர்ப்பு, அது பொது வெளியில பேசி இருக்கிறார் அத்தனை பேர் முன்னாடி. இவர் அனௌன்ஸ் பண்ண அந்த தீர்ப்பை அப்ஹோல்ட் பண்றது, அதுதான் இனி அடுத்து நீதிமன்றம் செய்ய போகுதா? அப்போ நீதிமன்றத்தினுடைய அந்த ப்ராசஸ் இருக்குது பாத்தீங்களா, அந்த டியூ ப்ராசஸ் அப்படின்றது, நீதி விசாரணை அப்படின்ற ஒரு அந்த ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையுமே கேள்விக்குள்ளாக்குறது மாதிரி இல்ல இருக்கு இவர் பேசுறது. அது எல்லாமே தேவையற்றது. அது வந்து அப்ராணிகளுக்கானது, அது முட்டாள்களுக்கானது. இப்ப அறிவாளிகளுக்கு, திறமையானவர்களுக்கு அது எதுவுமே பொருத்தம் இல்லை அப்படின்றது மாதிரியா? அது the whole thing is being ridiculed. இந்த சட்டம் அப்படின்றது, நீதி அப்படின்றது, நீதித்துறைன்றது, ஜுடிஷியரின்றாங்க இல்லையா, அதை 3வது தூண், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இப்ப இந்த ஜுடிஷியரிக்கு என்ன ரோல் இருக்குங்க? என்ன ரோல் இருக்கு? இப்ப இவர் வந்து நான் ஒரு கணக்கு முடிப்பேன்ட்டாரு.
அடுத்தது வந்து போலீஸை வச்சு நீங்க கொண்டு குவிச்சீங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன விசாரணை இருக்கு? நீதிமன்றம் என்ன என்ன சொல்ல போகுது? இல்ல அந்த மாதிரி ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் இப்படி சொல்லக்கூடாது. ஒரு 3ஆம் தர ஸ்பீக்கர் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கட்சிக்காரன் ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா, அத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அத ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா, அந்த மாரி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அத நம்ம அது சட்டப்படியான நடவடிக்கை அந்த ஆட்கள் மேல எடுப்போமா? இல்லையா? இப்ப அமைச்சராக இருந்துகிட்டு இந்த மாரி பேசும்போது எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டீங்களா? இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. யாரும் அத கண்டிக்க கூட இல்ல. அந்த கட்சியில இருந்து அந்த கட்சியினுடைய தலைவரோ அல்லது கட்சியினுடைய அ சார்பாக இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடியவரோ யாருமே இத பற்றி ஒண்ணுமே சொல்லவே இல்லையேங்க.